தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்பு கண்டுபிடிச்சார். இப்ப கூட பாருங்களேன், ஏதாவது வீணாப்பட்டா பல்பு அப்படிங்கிறான். ஏன்னா அவர் அவ்வளவு தோத்து இருக்கிறார். அவர் கடைசியா கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சதை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு பத்திரிகைக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிட்டார். ஒரு 40-50 பேர் வந்துட்டாங்க. தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த பல்பை எடுத்துட்டு வா அப்படின்னு. அவர் அந்த பல்பை எடுத்துட்டு வரும்போது கீழே போட்டு உடைச்சிட்டார். அவர் ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் அதை சரி பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை எல்லாம் வர சொல்றேன், மன்னிச்சுக்கங்க, போயிட்டு வாங்க. மறுபடியும் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டுட்டு பத்திரிகையாளங்க வந்து உட்கார்ந்த உடனே போன தடவை உடைச்சான் பாருங்க, அவனையும் கூப்பிட்டு அந்த பல்பை எடுத்துட்டு வா. அப்ப இவன்லாம் சொன்னானா, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, நீங்க திரும்பி அவங்ககிட்டயே எடுத்துட்டு வர சொல்றீங்களே. அதுக்கு எடிசன் சொன்ன பதில் தான் டாப். போன தடவை உடைத்ததால் தான் அவர் அதிக எச்சரிக்கை உடைய மனிதராக மாறி இருப்பார். எனவே அவர் தான் அந்த வேலையை செய்வதற்கு தகுதியானவர். அவன் ஒரு தடவை தவறு பண்ணிட்டாங்கிறதுக்காக நான் அவனை விட மாட்டேன். ஏன், அவன் தான் இப்ப தவறை திருத்தி இப்ப மேல வந்திருப்பான். அதனால அவங்கிட்ட ஒப்படைக்கணும். அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னார் எடிசன், அது இன்னும் டாப். என்ன, அவர் இந்த முறை உடைத்தாலும் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா, அவர் உடைத்த அவரை இதை கொண்டு வராதே என்று சொல்லிவிட்டால் அவர் வாழ்வின் மீதான சகல நம்பிக்கைகளையும் இழந்து விடுவார். ராமாயணத்துல ராமேஸ்வரம் கோயிலை பத்தி படிச்சிருக்கீங்க. ஆஞ்சநேயரை ராமர் அனுப்புறாரு சிவலிங்கம் கொண்டாட சொல்லி. கைலாசத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சீதா தேவி மணல்ல சிவலிங்கம் பண்ணா. யாருக்கும் காத்திருக்க முடியாதுன்னு ராமர் மணல்ல பண்ண சிவலிங்கத்துக்கு பூஜையை முடிச்சிட்டார். அனுமன் லேட்டா வந்தார். லேட்டா வந்த அனுமன் என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு தான் சிவலிங்கத்தை வைக்கணும்னு வாளால பாக்குறாரு, பல்லால கடிக்கிறார். ஒண்ணும் இல்லை, ராமனும் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டு பேசாம. எவ்வளவோ ட்ரை பண்ணி ஆஞ்சநேயர் ஃபெயிலியர் ஆன இடம், அந்த சிவலிங்கத்தை எடுக்க முடியல. இது முடிஞ்சு போச்சா? ராமர் திரும்பி அயோத்திக்கு வரணும், லேட் ஆயிடுச்சு. ஏன்னா முனிவர் வந்து அவரை சாப்பிட கூப்பிடுறாரு. சாப்பிட கூப்பிடுற இடத்துக்கு அவர் சாப்பிட போயாகணும். அப்ப சாப்பிட போனார்னு சொன்னா பரதன் அங்க நெருப்பு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறான். தற்கொலை பண்ணிக்குவேன், 14 வருஷம் ஆனா தற்கொலை பண்ணிக்குவேன். யாரை கூப்பிட்டு அனுப்பிச்சா தெரியுமா? அனுமனை கூப்பிட்டாரு. நீ போய் நான் வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லு. ஏன்னா 14 வருஷம் ஆயிட்டா என் தம்பி பரதன் நெருப்புல விழுந்துருவான். அந்த டயத்துக்குள்ள நீ போய் நான் வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லு. சார், டயத்துக்குள்ள ஒரு காரியம் செய்யாம போனவனை தான் அடுத்த தடவை டயத்துக்குள்ள ஒரு காரியம் செய்யறதுக்கு ராமர் அனுப்புறார். என்ன அர்த்தம்? இப்ப பிசினஸ் மேன் கத்துக்க வேண்டிய விஷயம் பாருங்க. என்ன, நீ ஒரு டாஸ்க ஒத்துக்கிட்டேன்னா எவன் ஒருத்தன் வரலங்கிறதுக்காகவும் காத்திருக்க கூடாது. உன் வேலையை கரெக்டா முடிச்சிடணும். உன் சபார்டினேட் ஒரு தவறு பண்ணிட்டாங்கிறதுக்காக எப்பவுமே அவனை நீ வீழ்த்திடாது. அவன் மறுபடியும் திருந்தி இப்ப நல்லா வந்திருக்கிறாங்கிறத அவனையும் புரியவை, அவனை கொண்டு உலகத்துக்கும் புரியவை அப்படின்னு இப்ப அனுமனை அனுப்பிட்டு டயத்துல வேலையை முடிக்கணுங்கிறது இப்ப அவனுக்கு நல்லாவே தெரியும்.